திரு வேலுச்சாமி, காங்கிரஸ் கட்சி இது மாதிரியான கட்சி தாவல்களில் விக்டிமாக இருந்திருக்கு. அதாவது காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பாஜக வந்து இழுத்துருக்குது. கர்நாடகாவில் இந்த மாதிரி தான் அவங்க ராஜினாமா செஞ்சு தாமரை சின்னத்தில் நிற்க வச்சு ஜெயிக்க வைப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ரிசீவிங் எண்டில் இருந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு அதை உங்களுடைய தோழமை கட்சி செய்தா அப்படிங்கிற கேள்வி தமிழ்நாட்டில் எழும்போது இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ஹானஸ்டாக நீங்கள் ஒத்துக்கிறதுன்னா அவங்க அந்த கட்சியிலேருந்தே இன்னொரு கட்சியில் சேரும்போது நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு வேற. அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சேர்ற நேரத்தில் நமக்கு பிடிப்பதும் பிடிக்காதும் நம்ம உருவம் விருப்பம். ஆனால் அவர்கள் எந்த சூழ்நிலை இருக்காங்களோ அது ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்க. அதை விமர்சனம் செய்வதில் அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிச்சா அது நாமளே மல்லாக்கப்படுத்திக்கிட்டு காரியத்துக்கு போகிற மாதிரி ஆயிடும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எடுத்துக்கலாம். காங்கிரஸ்க்கே இது நடந்திருக்கே. சரி, எல்லா கட்சியும் நடந்திருக்குன்னு சொல்கிறோமா? ஒரு கட்சின்றீங்களே, இப்போ எந்த கட்சி நடக்கல சொல்லுங்க, அந்த சொல்கிறேன். இங்கே தமிழ்நாட்டில் வாஜ்பாய் ஆட்சி வந்துச்சு 96. அந்த 96 ஆட்சிக்கு வரும்போது கொஞ்சம் முன்னால் 13 நாள் அந்த ஆட்சி கவுந்துச்சா? ஆமாம். அப்போ தேர்தல் நடந்துச்சா? தேர்தல் நடக்கிற போது தமிழ்நாட்டில் எவ்வளோ சீட்டு யார் யார் ஜெயிச்சாங்க? ஏற்று ஜெயிச்சவங்க, ஆதரிச்சு ஜெயிச்சவங்க எல்லாம் இருக்குல்ல. அப்போ வாஜ்பாய் ஆதரிச்சு போனாங்களா இல்லையா? இது மாதிரி ஒவ்வொரு உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன், ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்படிலாம் இருக்கு. 52 தான் நடந்துச்சு. இந்தியாவுடைய முதல் தேர்தல் தமிழ்நாட்டில் வருங்கிற போது காங்கிரஸ் எதிர்த்தானு ராமசாமி படையாச்சி நிற்கிறாரு, மாணிக்கவேல் நாயக்கர் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் உருவாகுது. அதைத்தாமா சொல்றேன்னா, அன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலத்தில் தான், தமிழ்நாட்டில் தான் காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி இல்லை. அப்போ இந்த மாதிரி பழக்கம் இல்லைங்கிறனால என்ன செய்யறதுன்னு யாருக்கும் புரியல. கட்சிக்குள் எதிர் முதிருமாக இருந்தாலும் கூட தலைவராக இருந்த காமராஜர் அவருக்கு எதிரணி இருந்த ராஜாஜியை வீடு தேடி போறார். தேடி போய் இந்த மாதிரி இருக்கு, எதைப்படியா நீங்க பண்ணணும்னு அவர் தான் இந்த புது சிந்தனையை உருவாக்குறாரு இந்தியாவுக்கு. அதான் முதல்ல அந்த ராமசாமி படையாச்சியை கூப்பிடுறாரு, மாணிக்கவேல் நாயக்கரை கூப்பிடுறாரு. அதை வச்சு கூட்டணி ஆட்சி. ஆக கூட்டணி ஆட்சி என்பது இந்தியாவிலேயே முதல்ல தமிழ்நாட்டை தான் வருதுன்னு பல பேர் புரியல. கரெக்ட். இல்ல இது நீங்க சொல்ற உதாரணம் ஒரு கட்சி தேர்தலுக்கு பிறகு இப்ப காங்கிரஸ் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறதுங்கிறது இதே உதாரணத்துக்கு பொருந்தும். அதுதான் நடக்குது. ஆனா தனி நபர்கள் மாறும்போது போய் கீழே ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்களை பார்த்து ராஜினாமாவை கொடுத்துட்டு 5வது நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் ஆதவர்ஜனாவை பார்த்து பொன்னாடையை போட்டுட்டு புதுசு இல்லமா அட்டை வாங்கிட்டு வராங்க. அதைத்தான் நான் சொல்றேன், இது புதியது இல்லை. இது ஒரு குதிரை பேரம்னு இன்னைக்கு அப்ப எல்லாத்துக்கும் அதே பேரும் பொருந்தும். எல்லாத்துக்கும் இதை யாரு சொல்றாங்களோ நான் சொன்னா எனக்கும் பொருந்துங்கிறேன். இப்ப காங்கிரஸ் ஆதரிச்சே அதுக்கு இதான் ஒரு கேள்வி நீங்க கேட்கறீங்கன்னு வச்சுங்க, நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இது ஒவ்வொரு கட்சிக்கும் பொருந்தும். இப்ப அதிமுக என்ன குதிரை பேரத்துல ஈடுபட்டுச்சு? என்னது அதிமுக இப்ப என்ன பேர்? நான் உங்களுக்கு கேக்குறேமா, இது மூலமா எல்லாருக்கும் சொல்ல வர்ற விஷயமே, இப்ப 5 வருஷம் ஆட்சி இருந்துச்சு தமிழ்நாட்டில். அந்த ஆட்சியில முதல் தரம் ஜெயலலிதா பீரியட்லாம் மந்திரியா இருந்ததுல 10 பேர் அதில் இருந்தாங்களா இல்லையா? அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க சார்? அது தேர்தல் முடிஞ்சு உடனே இவங்க சார் உடனே என்ன ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் போறது, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் போனா அது நியாயமா? அதெல்லாம் இல்ல. மனித பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் ஃபேவர். ஒரு கட்சிக்கு பொருந்தும் என்றால் தனி மனிதனுக்கு ஏன் பொருந்தாது? ஒரு கட்சி நான் சொல்லி முடிச்சிடறோமா, அப்பதான் புரியும். தனி மனிதன் போனா குறை சொல்றீங்கல்ல, ஒரு கட்சியே போய் சேர்ந்தா அத ராஜதந்திரன் சொல்றீங்க, சரியா? நான் சொல்லல, உலகமே அதான சொல்லுது. அதனால அந்த முடிவெடுக்கிறவர்கள் அவர்களுடைய உணர்வுகள் அவருடைய விருப்பத்துக்கு எடுப்பாங்க. அதில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் அந்த தவறுகளை சுட்டி காட்டுறது நமக்கு உரிமை இருக்கு. ஆனா இது குதிரை பேரம் அப்படின்னு சொன்னாக்க அந்த குதிரை பேரங்கிற வார்த்தை எல்லாத்துக்குமே பொருந்தும். அது யாரும் அதுல இருந்து தப்ப முடியாது, நான் உட்பட. ஓகே, நம்ம தப்பு செய்யாமலே மாட்டிக்கும். ஓகே, திரு சாதிக், நியாயமா இல்லையா? அவங்களோட இண்டிவிஜுவல், நான் ஒரு இண்டிவிஜுவல், ஏன் எம்எல்ஏ சீட்டை நான் ராஜினாமா பண்றேன், ஏன் விருப்பப்பட்டு இன்னொரு கட்சியில போய் சேர்றேன், ஏன் விமர்சிக்கிறீங்க? இல்லை, முட்டு கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் நான் வேலுச்சாமியான அளவுக்கு இந்த அளவுக்கு முட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோவாவில் பிரச்சனை வந்த பொழுது, மத்திய பிரதேசத்தில் மாதவராவ் சிந்தியாவுடைய பையன் கட்சியை உடைச்சி வெளியே போகிற பொழுது, கர்நாடகாவில் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது அதுக்கு காங்கிரஸ் வைத்த பேர் என்ன தெரியுமா? ஆப்ரேஷன் தாமரை அப்படின்னு தான் பேரே வச்சாங்க. 9 மாநிலத்தில் காங்கிரஸை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வலிக்கிற பொழுது இவர் சொன்னார்ல, தனிநபர் போனால் அரசியல் இல்லைன்னா ராஜதந்திரமாலாம் கேட்டார்ல, இதெல்லாம் அவர் கேட்க வேண்டியது ராகுல் காந்தியை பார்த்து, இதெல்லாம் அவர் கேட்க வேண்டியது மல்லிகார்ஜுன கார்கேயை பார்த்து, இதெல்லாம் அவர் கேட்க வேண்டியது காங்கிரஸோட டெல்லியை பார்த்து. அன்னைக்கு காங்கிரஸ் கொடுத்த பேட்டி, இது ஜனநாயக படுகொலை, இப்படி தான் விலைக்கு வாங்குறதா, மக்கள் உங்களை நிராகரித்த போது இப்படி வாங்கி தான் ஆட்சி அமைப்பீங்களான்னு கேட்டது நாங்கள் இல்லை, டெல்லி காங்கிரஸ் தலைமையகம் கேட்டது.
இது கர்நாடகாவில் நடந்த போதும் சரி, கோவாவில் நடந்த போதும் சரி, மத்திய பிரதேசம் நடந்த போதும் சரி, ஆபரேஷன் தாமரை விலைக்கு வாங்குறாங்க. இப்போ 7 MP ஆம் ஆத்மியில போனாங்கல்ல, அதுக்கு ஐயா ராகுல் காந்தி ட்வீட் என்ன, ஐயா மல்லிகார்ஜுன கார்கே ட்வீட் என்ன சொன்னாங்க அவங்க? இப்போ என்ன நடக்கு, இப்போ சரியா நடக்குதா? இப்போ சிம்பிளான கேள்வி. இது குதிரை பேரம், எம்எல்ஏ மாறினாங்க, அதெல்லாம் இப்போ நடக்கிற இந்த சம்பவங்கள் சரியா? இதான் மக்கள் கேட்டது. என்ன சொல்லி நீங்க ஓட்டு வாங்குனீங்க, என்ன சொல்லி தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க, என்ன மக்கள்கிட்ட பேசுனீங்க, என்ன ரீல்ஸ் வெளியிட்டீங்க, என்ன ட்வீட் போட்டீங்க? எல்லா அரசியல் கட்சிக்கு மாற்றாக நான் இருப்பேன், ஒரு புதிய வழிமுறையை கொண்டு வருவேன், ஒரு புதிய ஆட்சியை கொடுப்பேன், ஒரு புதிய சிந்தனையை கொண்டு வருவேன், இது மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும், உங்கள் வீட்டு விஜய் அப்படித்தானே அவர் சொன்னார். நான் கேட்கறது, ஐயா நீங்க கூட்டணி கட்சி யாருக்குன்னாங்களோ வச்ச மை காயறது, எலெக்ஷன்ல வைக்கிற மை அழியறதுக்குள்ளேயா இல்லை காயறதுக்குள்ளேயா காங்கிரஸ் சொல்லாம மோடி போயிடுச்சு வலிச்சிட்டீங்க, அதுவும் ஓகே. மத்த எல்லாம் கூட்டணி கட்சி போய் ஆட்சி அமைச்சிருக்கீங்க, வார்த்தையை ஜாக்கிரதையா போடுங்க. இல்ல போடிட்டீங்க, சொல்ற வார்த்தை நன்றி கூட சொல்லாம நன்றி உங்களுக்கு எதுக்கு நான் சொல்லணும்? இந்த நாட்டுக்கு சுதந்திரமே நாங்க வாங்கி கொடுத்தோம். இல்லனா உங்களுக்கு சட்ட வேண்டியீங்க. அப்படி யார் நன்றி சொல்றீங்க? அப்படி நீங்க என்ன சுதந்திரம் நடத்தியாங்க? 2026 என்ன பேசுறீங்க? ஓடுறீங்க ஓடியாறீங்க பத்தி பேசுறீங்களே. 2026 பத்தி பேசுறீங்க. 46ல இருந்தா 26 வரும். இல்லங்க முதல்ல இத பேசுங்க. இந்த நாட்டுக்கே சுதந்திரம் வேணாம்னு சொன்ன நீங்க இந்த சுதந்திரம் இந்தியால நீங்க பிச்சை போடுறீங்களா? நாட்டுல உங்களால தனிச்சு நிக்க முடியல. நீங்க நின்னுட்டீங்களா? எந்த தேர்தல்ல திமுக தனியா நின்னுக்க சொல்லுங்க. நாங்க நின்னுறோம் தனியா. நீங்க எப்ப நின்னுறீங்க? அப்ப உங்க தோள்ல நீங்க அடிமையான அர்த்தம். ஏதாவது ஒரு தோள்ல உங்க தோள்ல நாங்க சொன்னா நீங்க அடிமையான அர்த்தம். தோள்ல ஏறி இருக்கீங்க. ஏதாவது ஒரு தோள்ல உங்க தோள்ல இருக்கிற சுமந்தா நீங்க அடிமை. சரிங்களா? அடிமைகள்லாம் பேச கூடாது. அடிமைகளை என்ன கேக்குறீங்க? டெல்லிக்கு யார் அடிமைன்னு தெரியும், டெல்லி எது சொன்னாலும் யார் தலையாட்டுறன்னு தெரியும். அது இந்திரா காந்தி படுகொலையா இருந்தாலும் ராஜீவ் காந்தி படுகொலையா இருந்தாலும் எப்படி அரசியல் பண்ணா எல்லா கதையும் எல்லாரும் தெரியுங்க. தமிழ்நாடு சர்வாதிகார சண்டாளி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு போட்ட முசோலினி, 20ஆம் நூற்றாண்டு ஹிட்லர் சொல்லிட்டு அடுத்த நாளே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக யாருங்க சொன்னா? RSS தேச விரோத கட்சி சொல்லிட்டு தேர்தல் ஜெயிச்ச உடனே வாஜ்பாய் ஆட்சியில் சேர்ந்து மந்திரி ஆன உடனே தவறான இயக்கத்தில் இருக்கிற நல்ல மனிதர் நானா சொன்னேன்? இல்ல அண்ணன் மறந்துட்டாரு. காமராஜரை பத்தி 2 காங்கிரஸ் சிண்டிகேட் உடைஞ்சது இல்ல. அப்ப ஐயா காமராஜரை பத்தி இந்திரா காங்கிரஸ் சொன்ன வார்த்தைகளை இப்ப நான் சொல்லவா? சொல்லுங்க. நீங்க பத்தி சொன்ன வார்த்தையெல்லாம் சொல்லுங்க. எங்க என்ன காமராஜர் செத்தது காரணமே அன்னைக்கு உங்க இருந்த காங்கிரஸ் தானேங்க. காமராஜர் இறந்து அவருக்கு மன அழுத்தம் உண்டாக்குனது யாரு? நெருக்கடியிலே காமராஜர் ஆதரித்தா எதிர்த்தாராங்க. நீங்க எமர்ஜென்சி தெளிவா எதிர்த்தாரு. அத மாற்றமே இல்ல. நானும் எதிர்த்தேன். காங்கிரஸ் நானும் எதிர்த்தேன். காங்கிரஸ் கொண்டு வந்தே காங்கிரஸ் உங்களுக்குள்ள 1000 குழப்பம் அதே தெரியல. உங்களுக்குள்ள 1000 குழப்பம். எமர்ஜென்சியை கொண்டு அப்ப நீங்க தீகால தான வந்தீங்க. நான் கேக்குறது பெரியார் என்ன சொன்னாரு? சுதந்திரம் துக்கநாள்னு சொன்னாரு. பழைய வரலாறு துக்கநாள் சொன்னா உங்களுக்கு என்ன பத்தி பேசுறது? ஒரு வேலுச்சாமி என்ன பேசவே விட மாட்டார். பழைய வரலாறு பேசணும்னா காங்கிரஸ் ரெண்டா உடைஞ்ச கதை. ஏன் காமராஜர் வெளியே வந்தாரு? ஏன் நிஜலிங்கப்பா வெளியே வந்தாரு? ஏன் இண்டிகேட் திமுக ஏன் வெளியே வந்துச்சு? அதுல அதிமுக ஏன் வெளியே வந்துச்சு? உங்க வெற்றி கொண்டான் என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? இந்த பெரிய பிளவுக்கு எல்லாம் ஒரு சின்ன பிளவு தான் காரணம். தெரியுமா உங்களுக்கு? சாரி ரொம்ப தவறு. சும்மா பேச விட்டுட்டேன்றதுக்காக எல்லாம் 2 பேரும் பேசிட்டே போக முடியாது. நாங்க உடனே பத்தினா அவங்க சொல்லுவாங்க. சாரி நான் சொல்றது பழைய வரலாறு பேசணும்னா குப்பையை கலர்ற மாதிரி நாத்து எடுக்க தான் ஆரம்பிக்கும். நிறைய குப்பையை கலரிட்டீங்க. நான் சொல்றேன் போதுமா? காமராஜர் ஆட்சி அமைப்பு சொல்ற இதே காங்கிரஸ் தான் காமராஜர் நெருக்கடி தந்தது. வாங்க 26 அத மறுக்க முடியுமா? ஐயா 26 க்கு வாங்க. இதே 3 முறை ராகுல் காந்தி சென்னைக்கு வந்தாரு. ஆட்சி சொல்ல ஜெயலலிதா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பிரேக் விட்டு போயிட்டே இருக்கு. நான் அனுமதிச்சிட்டே 2 பேரும் பேசிட்டீங்க. சாரி இல்ல வேலுச்சாமி பேசுறது சொல்லணும். பழைய வரலாறு அவர் பேசினார்னா எல்லாரும் பேசுவாங்க. டாக் டு மீ. எல்லாரும் பேசுவாங்க. சரி நான் உங்களை பத்தி சொல்றேன். 2026 இந்த பிரச்சனைக்கு வாங்க. நீங்க இப்ப போயிட்டே இருக்கீங்கன்றதுக்காக 2 பேரையும் அனுமதிச்சிட்டே இருக்க முடியாது. நான் 2 பேரையும் கண்டிக்கிறேன். ஐ அம் சாரி. உதரி பேரம் என்பது இன்னைக்கு தாவேகாக்கு முட்டு கொடுக்கிற காங்கிரஸ், தமிழ்நாட்டில் முட்டு கொடுக்கிற காங்கிரஸ், அதை நியாயப்படுத்துகிற காங்கிரஸ், அதுல இருக்கிற ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களோ சில சட்டமன்ற உறுப்பினர்களோ அதுக்கு மாற்று கருத்து தெரிவித்திருந்தாலும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் இதுவரையில் மாநில காங்கிரஸ் தலைமையோ டெல்லி காங்கிரஸ் தலைமையோ இதை பகிரங்கமாக கண்டிக்கவில்லை. கம்யூனிஸ்ட் கண்டிச்ச மாதிரி அதன் திருமாவளவன் அதிருப்தியை வெளிப்படுத்துற மாதிரி கண்டிக்கவே இல்லை. நான் கேட்கறது ஐயா நீங்க என்ன சொல்லி வந்தீங்க? நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாடு தலைமை செயலகருக்கு அது கட்சி அலுவலகமா தலைமை செயலகமா? நீங்க இப்போ சொன்னார் அவங்க விருப்பங்க, அவங்க ராஜினாமா பண்ணலாம். இன்னைக்கு செங்கோட்டையும் கூட பேட்டி கொடுத்திருக்கிறாரு, அது அவங்க விருப்பம். எதுங்க விருப்பம்? ஒரு கட்சியில சேர்ந்து அந்த கட்சி உங்களை நம்பி வேட்பாளரை நிக்க வச்சு வெற்றி பெற்று 25 நாள் ஆகல, அதுக்குள்ள அந்த கட்சியை 2ஆ உடைச்சு வேற டீமுக்கு போனீங்க. அந்த டீம் சேர போது தெரிஞ்ச உடனே
10-10க்கு ராஜினாமா பண்ணிட்டு 10:15 அடுத்த 5 நிமிஷத்துல முதல் மாடியில் போய் நீங்க வேற கட்சியில சேர்றீங்கன்னா நீங்க முட்டாளா? உங்களை அந்த கட்சியில வேட்பாளர் நிக்கிற அந்த கட்சி முட்டாளா? உங்களை நம்பி வாக்களித்தவர் முட்டாளா? முடிச்சிடறேன் நான் முடிச்சிடறேன். ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்கீங்களா? அடுத்து நான் சொல்றேன், கேள்வி எடுத்துக்கணும்ல. எடுத்துக்கங்க. இப்போ நீங்க கேக்குற கேள்வி எல்லாமே தாவேக்காவை நோக்கி நியாயமானது. ஆனா அதே கேள்வி உங்களை நோக்கியும் வரும்ல. என்ன கேள்வி? ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தானே திமுகல சேர்ந்தாரு. வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், நிறைய பேர் அதுதான் சொல்ல வந்து நீங்க அந்த கேள்வியா கேட்டீங்க. வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஓ பன்னீர்செல்வம் இவர் ராஜினாமா செய்தவர். ராஜினாமா செய்த தேதியை பாருங்க, தமிழ்நாடு சட்டமன்றம் முடித்து வைக்கப்பட்ட தேதியை பாருங்க. அதுவரை சட்டமன்றத்தில் எப்படி சொல்றீங்க? சரிங்க, நான் முடிச்சிடுறேன். அதுவரைக்கும் சட்டமன்றத்தில் இரண்டாவது, எங்கள் ஆட்சி தொங்கு சட்டசபையிலோ, நூலியலிலோ, பார்டர்லயோ, 117லயோ, 118லயோ ஓபிஎஸ் வந்தால்தான், வைத்தியலிங்கம் வந்தால்தான், மனோஜ் பாண்டியன் வந்தால்தான் நான் சொல்றேன். குதிரை பேரத்துக்கு வித்தியாசம் இருக்கு. நாங்கள் சட்டமன்றம் முடிய போகிறது, ஆட்சி முடிய போகிற நாளில் அவர்கள் ராஜினாமா பண்ணா பரவாயில்ல, ஆரம்பத்திலே பண்ணா எதுக்கு வந்திருக்காங்க? அவங்க முடிஞ்சு போறாங்க வந்திருக்காங்களா? இல்ல, குதிரை பேரம் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு, எம்எல்ஏக்களை வாங்குவதற்கு, எம்எல்ஏ வாங்குவதற்கும் ஆட்சி தக்க வைக்கிறதுக்கும் ஒரு ஆட்சி முடிய போற நேரத்துல ஒரு கட்சி மாறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? எதோட முடிச்சு போடுறீங்க? சட்டமன்றம் முடிய போகிற கடைசி நாளில் தான் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஓபிஎஸ் ராஜினாமா செய்து திமுக வந்தார்கள். தேதி வரை எடுத்து பார்த்துக்கலாம். ஒண்ணு. அதை விட மிக முக்கியமானது, இவர்கள் 3 பேர் வந்துதான் முட்டு கொடுத்து திமுக ஆட்சி அன்னைக்கு இருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. அன்னைக்கு திமுக ஆட்சி மெஜாரிட்டியோடு இருந்தது. ஆனால் இன்று இவங்க கூட்டணி ஆட்சி இருக்கு, மெஜாரிட்டியோட. உங்க விளையாட்டு என்னங்க? திருமாவளவன் சொல்றாரு இன்னைக்கு, இந்த ஆட்சி கவிழ்றது எங்களால நடக்காது, நாங்க எதுவும் நடக்க விட மாட்டோம்ன்றாரு. they are very strong தானே. இப்போ இதே நான் திருமாவளவன் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னால் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை தான் தாவேகா, அது விசில் அடிக்கலாம், தியேட்டர்ல விசில் அடிக்கலாம், சட்டசபையில் அடிக்க முடியாது சொன்னவர் தான். ஆக அந்த பேச்சால நம்ம அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டியது. மாத்திடுவாருன்றீங்க. நாளைக்கு நிச்சயமா நடக்கலாம், எதுவான நடக்கலாம். ஓகே. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.